கர்த்தருடைய வீட்டில் வாசமாயிருப்பதற்கும் கர்த்தரோட வாசமாயிருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தரோட வாசமாக இருக்கும்போது கர்த்தரோட கூட மாத்திரம்தான் நம்முடைய ஐக்கியம் இருக்கிறது. கர்த்தருடைய வீட்டில் போய் நம்ம குடியிருக்கும் போது அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிற கர்த்தர் சார்ந்த மற்ற காரியங்களோடும் கூட நமக்கு ஒரு தொடர்பு உண்டாக்கப்படுகிறது. இப்போ பாருங்க, நம்ம ஒரு தனி ஜெபத்தில் தேவனிடத்திலே ஜெபிக்கிறோம், உரையாடுகிறோம், உறவாடுகிறோம். கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்து நமக்கு சில காரியங்களை கற்பிக்கிறார். அதெல்லாம் நல்லது தான். ஆனால் இதில் கர்த்தருக்கும் நமக்கும் இடையில மாத்திரம்தான் ஒரு ஐக்கியம் உண்டாகிறது, ஒரு கனெக்ஷன் வருது. கர்த்தர் பேசுறாரு, அப்புறம் அமைதியாக்கி விடுகிறார். சில சமயத்தில் நீங்க பேசுறீங்க, அப்புறம் அமைதியாகிடுறீங்க. ஆனா கர்த்தருடைய வீட்டில் வாசமாக இருக்கும்போது கர்த்தரோடும் நமக்கு ஒரு உறவு கிடைக்கிறது. கர்த்தர் சார்ந்த ஒரு வீடு. இப்போ எங்கள் வீட்டில் நீங்கள் வாசமாக இருந்தால் எங்கள் வீட்டில் நான் பயன்படுத்துகிற எல்லா பொருள்களுக்கும் உங்களோட ஒரு தொடர்பு உண்டாகும், ஒரு பரிச்சயம் உண்டாகும். எங்கள் வீட்டில் இருக்க ஒரு பிளேட்டை நீங்கள் பயன்படுத்துவீங்க, ஒரு டம்ளரை பயன்படுத்துவீங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருள்களோடும் ஒரு தொடுதல், ஒரு ஸ்பரிசம், ஒரு பரிச்சயம் உண்டாகும். அதே போல தான் கர்த்தரிடத்தில் மாத்திரல்ல, கர்த்தருடைய வாசஸ்தலத்திலே வாசமாக இருக்கவும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தவிர்த்து கர்த்தர் இருப்பார். ஏன்னா அதுதான் கர்த்தருடைய வாசஸ்தலம். வாசஸ்தலத்தில் தேவனுடைய இன்னொரு முகத்தை நம்மால் பார்க்க முடியும். ஒருவரை அவர் சார்ந்திருக்கிற வேலை செய்கிற உத்தியோகம் பார்க்கிற இடத்துல பார்க்கறதுக்கும் வீட்டில் போய் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சிலர் பாருங்கள், நீங்கள் போய் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக பேசுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க. அவங்ககிட்ட உங்களாலையும் நம்ம மனசு விட்டு ஒரு காரியத்தை பேச முடியாது. ஆனால் அதே ஆளை நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவர் உங்களை வீட்டில் உட்கார வச்சு உங்களோட இன்னும் சகஜமாய் பேசவும் பழகவும் முடியும். ஆனால் அந்த வீட்டில் நீங்கள் அவரோட வாசம் பண்ணும்போது அவரை நீங்கள் வேறொரு தோற்றத்திலே பார்க்க முடியும். ரொம்ப கேஷுவலாக ஒரு ஆஃபீஸில் நீங்கள் பார்க்கும்போதும், ஒரு ராஜாவை சிங்காசனத்தில் பார்க்கும்போதும், அவருடைய அரண்மனையில் அவர் வாசம் பண்ணுற இடத்துல பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ரொம்ப கேஷுவலாக அவரோடு கூட நம்ம ஒரு நெருங்கின ஒரு ஜீவிதம் பண்ண முடியும். கர்த்தருடைய வாசஸ்தலத்திலே நாமும் போய் வாசமாயிருப்பது பாக்கியமான ஒரு அனுபவம் சொல்கிறாங்க. கர்த்தரை நம்ம சந்திக்கிறோம் ஒரு ஜெபத்தில். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார் நம்முடைய ஜெபத்திலேயோ ஊழியத்திலேயோ. ஆனால் கர்த்தருடைய வீட்டில் வாசமாக இருக்கிறோம் பாருங்க, அந்த அனுபவம் ரொம்ப வித்தியாசமானது. அந்த வீட்டில் கர்த்தர் மாத்திரம் இல்லை, அவருடைய வேலையாட்கள் இருப்பாங்க, அவருக்கு நெருக்கமானவர்கள் இருப்பாங்க, அவரோட வாசம் பண்ணுகிற மற்றவர்கள் அங்கே இருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு வீடு அல்லது வாசஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவன் பாக்கியவான். உண்மைதான் அது. ஏன்னா அவருடைய இன்னொரு முகத்தை பார்க்கலாம். அவர் ஒரு மாதிரி ஒரு அஃபிஷியலாவோ ரொம்ப ஸ்டிஃபாவோ பேசாமல் நம்மிடத்தில் அன்பு கூறவும் நம்மிடத்தில் நெருங்கி உறவாடவும் அவர் பழகவும் ஒரு வாய்ப்பு நமக்கு அந்த வீட்டில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கு உண்டாகிறது. வீட்டில் போய் உட்கார்ந்து பார்த்துட்டு வர்றது வேற, வீட்டில் ஒரு 10 நாள் தங்கியிருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி தங்கி இருக்கிறது என்பது வேற. அப்போ இந்த அனுபவத்தையும் வேதம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. கர்த்தரோடு நமக்கு என்னென்ன விதங்களிலே தொடர்பு கொள்ள முடியுமோ அந்த தொடர்புகளை எல்லாம் நீங்கள் பலப்படுத்தி கொண்டே வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏதோ ஒரு நேரத்தை குறிப்பிட்டு வைத்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிடுவோம், ஒரு நாளைக்கு 2 மணி 20 நிமிஷம் ஜெபம் பண்ணணும், அதுதான் ஒரு நாளில் நம்ம கொடுக்குற தசம பாகம், இப்படிலாம் அஃபிஷியலாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை அலுவலகத்தில் கர்த்தரை பார்க்குற மாதிரி முடிஞ்சு போயிடும். கர்த்தரிடத்துல நேரங்காலம் இல்லாமல் நீங்கள் பேசலாம். அவருடைய வாசஸ்தலத்தில் நுழைகிற அளவிற்கு நம்ம தேவனிடத்தில் ஒரு கிருபையை பெற முடியும்னா அவரோட நீங்கள் பழகத்தான் அது சாத்தியமாகும். கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், ஒருவன் என்னுடைய தீர்க்கதரிசியாய் இருந்தால் நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி அவனோட நான் பேசுவேன். ஆனால் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ஒருவன் தீர்க்கதரிசியாக கர்த்தருடைய வேலையை செய்யறதுக்கும் கர்த்தருடைய வீட்டில் வாசமாக இருக்கிறதுக்கும், வீட்டின் எங்கும் உண்மையுள்ளவன் சொன்னால் வீட்டில்
எல்லா இடத்தோடும் கூட மோசேக்கு ஒரு பரிச்சயம் இருந்திருக்கிறது. எல்லா இடத்துலையும் அவர் உட்கார்ந்து பேசுகிற இடம், சாப்பிட்ற இடம், பொக்கிஷ அறை எல்லாவற்றோடும் ஒரு பரிச்சயம் இருந்திருக்கிறது. அப்போ அந்த வீட்டில் வாசம் செய்கிற அனுபவத்துக்கும் ஊழியம் செய்கிற அனுபவத்திற்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை தான் கர்த்தர் அங்கே நமக்கு சுட்டி காமிக்கிறார். சிலர் ஊழியக்காரங்க, அவங்ககிட்ட ஊழிய சம்பந்தமாக நான் இடைப்பட்டு பல காரியங்களை பேசுகிறேன். ஒருவனை நான் தீர்க்கதரிசியாய் அழைத்தால் அவனோடு கூட நான் என்னை வெளிப்படுத்தி நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை பேசுகிறேன். ஆனால் அவன் அதையும் தாண்டி என்னிடத்தில் நெருங்கின ஒரு தொடர்பு வைக்கும்போது அவன் என் வீட்டுக்குள் நுழையவும் என் வாசஸ்தலத்தில் தங்கவும் அவன் அனுமதி பெற்றவனாக மாறுகிறான். அது ஒரு பாக்கியமான அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கர்த்தரை நம்ம பார்க்கிறோம். துவக்க நிலைமையில உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. 1 மணி நேரம் எப்படி ஜெபம் பண்றது, ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு எப்படி ஜெபம் பண்ணுவது, எப்படி நேரங்களை ஒதுக்கி வைத்து கொண்டு ஜெபம் பண்ணுவது அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. காலையில் ஒரு வேளை சாப்பிடுங்க, மத்தியானம் ஒரு வேளை சாப்பிடுங்க, சாயந்தரம் ஒரு வேளை சாப்பிடுங்க. அது துவக்க நிலையில உங்களை பயிற்றுவிப்பதற்காக சொல்லுகிறது. நீங்க கடைசி வரைக்கும் இப்படி நின்றக்கூடாது. தேவனிடத்திலே இன்னும் நெருங்கின ஒரு உறவை நம்ம கொள்ளணும். கர்த்தரோடு ஊழிய தொடர்பு மாத்திரமல்ல, வீட்டில் அவரோட வாசமா இருக்கிற தொடர்பு எல்லையும் கூட நீங்கள் விரிவுபடுத்தி கொள்ளணும். அங்கே தேவ தூதர்கள் இருப்பாங்க, தேவனுடைய பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, கர்த்தருக்கு சொந்தமானவைகள் அங்கே இருக்கும். தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தின் மேன்மை போன்ற எல்லாமே அவருடைய வீட்டில் இருக்கும். அவைகளோடு எல்லாம் ஒரு தொடர்பும் உங்களோடு ஒரு ஐக்கியமும் அவைகளுக்கு உண்டாகும். அதனால கர்த்தரோடு நீங்கள் இருக்கிற உறவு நிலையை இன்னும் அதிகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யணும். அதைத்தான் அவர் இங்கே சொல்றார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அனுபவம் வேற, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ற அனுபவம் வேற, கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அனுபவம் வேற, நீங்க போய் கர்த்தருடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிற அனுபவம் என்பது வேற. அப்படிப்பட்டவர்கள் எப்போதும் தேவனை துதித்து கொண்டே இருப்பார்கள் என்கிற சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார்.